ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் புறம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.2ல் 2வதுல 2 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்கள் சர்வசமம் எனில் ஃபஸ்ட்டு ஒத்த பக்கங்களை எழுதுக, 2வது சர்வசம கோணங்களை எழுதுக. அப்போது அதில் இது ஃபஸ்ட் கொஷின். அப்போது பாருங்கள், PQR LMNன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கத்துக்கு சமம் இந்த பக்கமும் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால இது. 2வது பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கும் இது சமம். 3வது பக்கம் இது சமம். கோணம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு P கோணமும் அது L கோணமும் சமம். 2வது கோணம் இது R கோணமும் M கோணம் சமம். 3வது Q கோணமும் N கோணமும் சமம். அப்போது இதுக்கு கணக்கின்படி கோணம் இது என்ன சொல்லியிருக்கான், PQR சர்வசமம் முக்கோணம் LMN. ஒத்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா PQக்கு LN சமம். அப்போது PQ பக்கம் இஸ் ஈக்குவல் டு LN பக்கம் சமம். 2வது பக்கம் பார்த்திங்கன்னா PR, இதில் LM. அப்போது PR LM பக்கம் சமம். அடுத்தது 3வது பாருங்கன்னா RQ, இதில் MN. அப்போது RQ MN பக்கம் சமம். அதுக்கப்புறம் கோணங்கள். அப்போது சர்வ சம கோணங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு P கோணம். அப்போது இது சென்டரில் வர மாதிரி நம்ம எழுதணும், RPQ. கோணம் RPQ இஸ் ஈக்குவல் டு, இதில் பாருங்கள் இது சென்டரில் வரணும்னா NLM. இப்போ NLM. அதுக்கப்புறம் 2வது கோணம் பார்த்திங்கன்னா 6. அப்போ இது சென்டரில் வரணும்னா PRQ. அப்போது PRQ. இதில் 2வது கோணம் பார்த்திங்கன்னா இது சென்டரில் வரணும். அப்போது LMN. அடுத்தது 3வது பாருங்கள், இது Q சென்டர் வரணும், PQR இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்திங்கன்னா இது N வந்து சென்டர் வரணும். அப்போ LNM. அப்போ கோணங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு கேன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் 2வது கொஷின் அதே மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. PQRன்னு சொல்லியிருக்காங்க, LMNன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P பாருங்கள், இதில் செங்கோணம், இதில் N செங்கோணம். அப்போ இது 2 சமம். அடுத்தது ஃபஸ்ட்டு கோணம் இதில் R, இதில் ஃபஸ்ட் கோணம் L, இதில் செகண்ட் கோணம் வந்து Q, இதில் M. இது ஃபஸ்ட்டு பக்கம் இதில் ஃபஸ்ட் பக்கம் இது, செகண்ட் பக்கம் இது, இதில் செகண்ட் பக்கம் இது, தேர்ட் பக்கம் இது, தேர்ட் பக்கம் இது. அப்போ நம்ம இது வச்சு எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது முக்கோணங்கள் நம்ம பேர் கொடுக்கலாம். அப்போது கணக்கின் படி இது முக்கோணம் PQR சர்வசமம் முக்கோணம் LMN. அப்போது இது ஃபஸ்ட்டு நம்ம பக்கங்கள் எழுதலாம். அப்போ பாருங்கள், ஒத்த பக்கங்கள்னால் ஃபஸ்ட் பக்கம் இதில் பார்த்திங்கன்னா QR. அப்போது QR ஃபஸ்ட் பக்கம், இதுக்கு சமம், இதில் ஃபஸ்ட் பக்கம் LM. அதுக்கப்புறம் 2வது பக்கம் இதில் PR, இதில் 2வது பக்கம் LN. அப்போது PR, இதில் LN. அதுக்கப்புறம் 3வது பக்கம் இதில் PQ, இதில் வந்து MN. அப்போது PQ MN. அவ்வளோதான், இது பக்கங்கள். அதுக்கப்புறம் சர்வசம கோணங்கள். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோணத்தை எழுதலாம். R சென்டரில் வந்துச்சுன்னா PRQன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த கோணம் L சென்டரில் வந்துச்சுன்னா NLM. அப்போது PRQ கோணம் இஸ் ஈக்குவல் டு, இந்த சைடு பார்த்திங்கன்னா NLM கோணம்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்தது இந்த Q வந்து சென்டரில் வரணுன்னா PQR, இதில் சென்டரில் வரணுன்னா LMN. அப்போது PQR
இஸ் ஈக்குவல் டு LMN. அடுத்தது இந்த செங்கோணம் P சென்டர் வரணும், இது N சென்டரில் வரணும். அப்போது RPQ இதில் LNM. அப்போது RPQ இதில் LNM. புரிஞ்சுதுங்களா? கோணங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கொஷினுக்கு ரெண்டாவதுல இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?